தொடர்ச்சி. பூமியிலிருந்து வந்தவளானால் பூபுத்திரி என்றும் அழைக்கப்பட்டாள். பத்மாசனின் மகளாக இருந்ததால் பத்மை என்று அழைக்கப்பட்டாள். பூமியிலிருந்து ஏர் நுனியினால் வெளிப்பட்டமையால் சீதை என்று அழைக்கப்பட்டாள். மிதிலையின் மகள் ஆகியால் மைதிலி என்றும், விதேக நாட்டின் இளவரசியானதால் வைதேகி என்றும், ஜனகராஜனின் மகளாக ஜானகி என்றும் பல பெயர்களுடையவளானால் பத்மை. சீதா கல்யாணம் வைபோகமே. ஆகவே முன்பு பத்மையின் சுயவரத்தில் பத்மாசன் எண்ணப்படி வானத்தில் நீல நிறத்தை பூசிக்கொண்டவராக ஸ்ரீராமன் விளங்குகிறார். அவரே தற்போது சீதையை அடைந்தார். நீங்கள் மேலும் 3 மருமகள்களை பெறுகிறீர்கள் என்று சீதையின் பூர்வ கதையை கூறி முடித்தார் அகலியின் மகனான சதானந்தர். சீதாராமன் கல்யாணத்துக்கு ராமனின் மாமனார் கோசல அரசன், மகத அரசன், கேகய அரசன் ஆகியோர் மிதிலைக்கு தன் படைகளோடு வந்து சேர்ந்தனர். ஜனக மன்னன் அவர்களுக்கு தக்க மரியாதை செய்து வேண்டிய உடைகளையும் அணிகளையும் அழித்து ஊர்வலமாக அவர்களையும் நகருக்குள் அழைத்து வந்தான். ஸ்ரீராமனை நகருக்குள் அழைத்து வரவும் அவருடைய பெற்றோரையும் மற்றோரையும் ஊர்வலமாக அழைத்து வர யானைகளை ஏற்பாடு செய்தான் ஜனகராஜன். ராமன் தன் தந்தையை நிலத்தில் விழுந்து வணங்கினார். அவரை தூக்கி நிறுத்தி தசரதன் பல முறை தழுவி மகிழ்ந்தார். ராமன் தன் குரு வசிஷ்ட ரிஷியை, தாயார் மூவரையும் நிலத்தில் விழுந்து வணங்கினார். ஸ்ரீராமன் ஏறி அமர்ந்த யானை முன் செல்ல மற்றவர்கள் ஏறி அமர்ந்த யானைகள் பின்தொடர ஊர்வலம் தொடங்கியது. சங்கீத கலைஞர்கள் இசையமைக்க, நடன மணிகள் ஆட அனைவருடனும் ராமபிரான் பட்டண பிரவேசம் செய்தார். ஊர்வலத்தை நகர மக்கள் அனைவரும் கண்டு கழித்தனர். தங்கள் வீடுகளின் மேலிருந்து மலர்களை சொரிந்தனர். தசரதனும் அவரது பரிவாரங்களும் மிக சிறப்பான விடுதியில் நுழைந்தனர். அவர்களெல்லாம் உரிய இடங்களில் தங்க வைத்துவிட்டு ஜனகராஜன் புரோகிதர்களையும் கணிகர்களையும் அழைத்து பேசி சீதாவின் கல்யாண முகூர்த்த நேரத்தை பற்றி கேட்டறிந்தார். நகரம் முழுக்க அலங்காரம் செய்ய தனது அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டான். வீதிகளை தூய்மை செய்யும், தோரண அலங்காரம் செய்தும், வாசனை நீர்களை தெளித்தும், ஆங்கங்கே வண்ண வண்ண மலர்களால் பதகைகள் நிறுவியும், நகரெங்கும் மங்கள இசைக்கருவி முழங்க செய்தும் மிதிலா நகரையை அழகுபடுத்தினார். திருச்சிற்றம்பலம்.